காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சாங்க. அதன் பிறகு பதவி பறிபோனது. மீண்டும் அந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் இப்ப நிறுத்தி வச்சிருக்கு. ரத்து செய்யவில்லை, நிறுத்தி வச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த வழக்கே உங்களுக்கு ட்ரையல் கோர்ட்ல அவர் விடுதலை செய்யப்பட்டார்ன்றதை நம்ம பார்த்தோம். ஆனா நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் தாமாகவே முன் இந்த வழக்கை சூமோட்டோவா எடுத்தாரு. இவரது மட்டுமில்லாமல் தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு, வளர்மதி, இந்த மாதிரி சில பேரோட வழக்குகளை ட்ரையல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை தானாகவே மீண்டும் விசாரிப்பதற்கான விஷயத்தை அவர் கையில் எடுத்தாரு. அந்த வழக்குல முதல் வழக்கா பொன்முடி வழக்குல தண்டனை வழங்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதற்கு எதிராக அப்பீல்ல பொன்முடி போன போது நிச்சயமாக தண்டனையை தான் நிறுத்தி வைக்கிறது ஒரு நோக்கமா இருந்தது. தீர்ப்பையும் நிறுத்தி வைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கினாங்க. இப்ப தீர்ப்பை நிறுத்தி வைத்தது மட்டுமில்லாமல் தண்டனை மட்டுமில்லாமல் தீர்ப்பையும் நிறுத்தி வச்சிருக்கிறது அவருக்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியிருக்கு. ஆனா அதுக்கு இடையில திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை காலியிடம்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த ஆர்டரை சபாநாயகர் மறுபரிசீலனை பண்ணணும். தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால உச்சமன்றத்தோட அப்பீல்ல இறுதி தீர்ப்பு வர வரையும் அவர் எம்எல்ஏவா கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எம்எல்ஏவா கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்பொழுது அவர் அமைச்சராகவும் கண்டினியூ பண்றதுக்கான மீண்டும் அமைச்சராவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால விசாரணை இனிமேல் நடைபெறும். இறுதி தீர்ப்பு வர வரையும் அது இப்போ இருக்கிற எம்எல்ஏ பொசிஷன்ல அவர் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பொன்முடி அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய நிவாரணமா நான் பாக்குறேன். இப்ப சட்டமன்ற உறுப்பினர் நிறுத்தி வைத்த உடனேயே தானாவே அவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு வந்துடுறாரு அப்படின்னா மீண்டும் அமைச்சர்னா பதவி ஏற்று அந்த நடைமுறை அதெல்லாம் கிடையாதா? உடனடியாக உண்டு, அதெல்லாம் உண்டு. ஏன்னா அவர் ஒரு தடவை பதவி எழுந்துட்டாருன்னா மீண்டும் பதவி ஏற்கும் போது அவர் பதவி பிரமாணம் மறுபடியும் ஏற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா ஒரு உத்தரவு மூலமாக அவர் பதவி இழந்தார். மீண்டும் ஒரு புதிய உத்தரவு மூலமாக அவர் கவர்னரோட உத்தரவு மூலமாக ஸ்டேட் கவர்மெண்டோட சிஎம் ரெக்கமெண்டேஷன் பேர்ல மறுபடியும் அமைச்சராக நியமிக்கப்படுவார். அப்படி நியமிக்கப்படும் போது மறுபடியும் அவர் பதவி ஏற்க வேண்டிய அவசியம் வருகிறது. பட் ஆனால் அவர் எம்எல்ஏ ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதுல சின்ன சிக்கல் என்னன்னா திருக்கோவிலூர் தொகுதியை காலி தொகுதின்னு இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலி தொகுதின்னு இப்ப சமீபத்துல அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த காலி தொகுதின்னு அனௌன்ஸ் பண்ணது இப்ப மறுபடியும் சபாநாயகர் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதி இந்த மாதிரி இது திருக்கோவிலூர் காலி ஆகல, இந்த வழக்குல இந்த மாதிரி தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதனால அவர் எம்எல்ஏவா கண்டினியூ ஆறாரு என்ற விஷயத்தை சொல்லி அவர் சிஇசியோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆர்டரை வாங்கி எம்எல்ஏவா முதல்ல கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் அமைச்சராவது என்பது சிஎம் என்ன டிசைட் பண்றாரோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஆக்சுவலா அதுதான் சார், அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது சட்டப்பேரவை செயலகம் திருக்கோவிலூர் தொகுதியை காலின்னு அறிவிக்காமல் இருந்தால் இன்னைக்கு நிறுத்தி வச்ச உடனே ஒரு தானா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. ஆனா தேர்தல் ஆணையத்தை அணுகி ஆட்டோமேட்டிக்கா ஆயிருப்பாரு. ஆமா, பட் அது பண்ணிட்டதுனால இப்ப சிஇசியோட பர்மிஷன் தேவையா இருக்கு. முறைப்படி அபிஷியலா முறைப்படி நீங்க காலின்னு அனௌன்ஸ் பண்ணதுனால அந்த காலி இல்ல, அது இந்த சூழ்நிலையில மறுபடியும் அதுக்கு அந்த சட்ட அந்த தொகுதிக்கு மறுபடியும் உயிர் வந்திருக்கு. அந்த எம்எல்ஏ பதவி இருந்தவர் எம்எல்ஏவா இருந்தவர் மீண்டும் எம்எல்ஏ ஆவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தினால அந்த காலின்றதை ரத்து பண்ணணும் மறுபடியும். அங்க தேர்தல் ஆணையத்துல சொன்னதுனால அடுத்து ஒரு நடைமுறை இருக்குன்றீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நடைமுறை இருக்கு, அப்புறம் எம்எல்ஏ ஆவாரு, சிஎம் விரும்பியா அமைச்சராகலாம். நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.